முதல் நிகழ்ச்சியாக மருத்துவ பரிசோதனை பண்ணுவது மருந்துகள் வழங்க மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பயனாளிகளுக்கு மருந்துகள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் அனைவரும் சேர் அமர்மாறு கேட்டுக்கொள்கிறோம். பசீரா வாங்கம்மா. பசீரா பசீரா அஞ்சம்மாள் வாங்கம்மா. அஞ்சம்மாள் ராஜலட்சுமி ராஜலட்சுமி ஆர் கோமதி ராஜலட்சுமி 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 வாங்கம்மா. அடுத்த ஆர் கோமதி மாவட்ட கட்டப்பேர் ஆர் கோமதி முஃபாரா பி கோமதி பி கோமதி பி கோமதி வாங்க. முர்விதா பானு முர்விதா பானு உம்மல் ஜொஹரா உம்மல் ஜொஹரா மல்லிகா சபரி மல்லிகா சபீரா 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 அடுத்த முனீஸ்வரி வாங்கம்மா. முனீஸ்வரி அப்படிங்க பாருங்கம்மா. மாரியம்மாள் அம்மா. அடுத்தது இந்த மக்களை தேடி மாதிரி பணியாளர் கொஞ்சம் வந்துருங்க. மருத்துவமனையுடைய மாநில செயலாளர் அவர்களுக்கு நமது தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களை பாராட்டி எழுதியிருக்கிறேன். இப்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சரை பாராட்டி என்னுடைய சிறிய கவிதை. விளையாட்டுத்துறைக்கு அமைச்சர், விளையாட்டு வெல்வதை தீரர், சனைக்காத கலைஞர் பேரர், ஒற்றைக்கல் புரட்சி வீரர், உங்கள் பிறந்த நாள் பாக்கியம், இங்கே மருத்துவ முகாம் எங்கள் எல்லாம் சிறந்த மருத்துவ முகாமை சிறப்பிக்க வருகை பெறும் மாண்புமிகு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தஞ்சை தெற்கு மாவட்ட கழக தலைவர்கள், செயலாளர், மருத்துவமனை தலைவர், செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் மருத்துவ முகாமில் பங்கேற்று மருத்துவ பயனாளிகளுக்கு பரிசோதனைகள் செய்து முகாமை சிறப்பிக்க வந்திருக்கும் பல்வேறு சிகிச்சைக்கான மருத்துவர்கள், அம்மருத்துவர்களின் ஊழியர்கள், மதுரை மேற்கு கழக செயலாளர், நிர்வாகிகள் மற்றும் மருத்துவ முகாமை கொண்டு புகழ்ந்த மருத்துவ பயனாளிகள், பொதுமக்கள் அனைவரும் வருகிறார்கள் என்று வரவேற்பதில் நிர்வாகம் மருத்துவமனை மற்றும் ஊழியர்கள் வரவேற்பதை உயர்ந்தது
உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 49வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிராம்பட்டினம் மேற்கு நகர கழகம் சிபா மருத்துவமனை மற்றும் தஞ்சை தெற்கு மாவட்ட நடத்தும் மாபெரும் சிறப்பு முகாமிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர் டி பழனிவேல் அவர்களையும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் ச முரசொலி அவர்களையும் பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் அவர்களையும் மாநில மருத்துவ அணி துணை செயலாளர் தஞ்சை மாநகர துணை மேயர் அஞ்சிகம் பூபதி அவர்களையும் மருத்துவர் முகாம் விளக்க உரை டாக்டர் வே சவுந்தரராஜன் அவர்களையும் அண்ணன் ஏலாதி பாலசுப்பிரமணியன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் தலைமை செயற்குழு உறுப்பினர் மாநில வர்த்தக அணி துணைத் தலைவர் பழுத்தூர் கே செல்வம் அவர்களையும் மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் வி ஜெயபிரகாஷ் அவர்களையும் மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் கார்த்திகேய வேல்சாமி அவர்களையும் தொகுதி பார்வையாளர் என் வி காமராஜர் எக்ஸ் எம்எல்ஏ பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அவர்களையும் பேராவூரணி சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் சுபா சரவணன் அவர்களையும் மாவட்ட அவைத்தலைவர் சுபா சேவர் அவர்களையும் மாவட்ட துணை செயலாளர் ஆர் பி ரமேஷ் அவர்களையும் பொன் சத்தியமூர்த்தி அவர்களையும் மாவட்ட துணை செயலாளர் மைக்கலம்மாள் அவர்களையும் மாவட்ட கழக பொருளாளர் எஸ் ஏ செந்தில்குமார் அவர்களையும் பொதுக்குழு உறுப்பினர் ஆர் யு ரூஸ்வேல் அவர்களையும் பொதுக்குழு உறுப்பினர் அப்துல் மஜீத் அவர்களையும் பொதுக்குழு உறுப்பினர் ஆ தனபால் அவர்களையும் பொதுக்குழு உறுப்பினர் கௌசல்யா அவர்களையும் ஒன்றிய நகர பேரவைக் கழக செயலாளர் முத்துமாணிக்கம் ஒன்றிய பொறுப்பாளர் சேதுபாசத்தினம் பெருக்கு அவர்களையும் வி கோவிந்தராஜ் ஒன்றிய பொறுப்பாளர் மதுக்கூர் வணக்கம் அவர்களையும் ஆர் இளங்கோ ஒன்றிய பொறுப்பாளர் மதுக்கூர் கிழக்கு அவர்களையும் என் பி கார்த்திகன் ஒன்றிய பொறுப்பாளர் கட்டுக்கோட்டை வடக்கு அவர்களையும் கா அன்பழகன் ஒன்றிய பொறுப்பாளர் பேராவூரணி தெற்கு அவர்களையும் ரவிச்சந்திரன் ஒன்றிய பொறுப்பாளர் சேதுபாசத்தினம் கிழக்கு அவர்களையும் கா ராமநாதன் ஒன்றிய பொறுப்பாளர் பட்டுக்கோட்டை மேற்கு அவர்களையும் ஆர் பி முருகானந்தம் ஒன்றிய பொறுப்பாளர் பட்டுக்கோட்டை கிழக்கு ஒன்றியம் அவர்களையும் சோமா கண்ணப்பன் ஒன்றிய செயலாளர் திருவோணம் தெற்கு அவர்களையும் கே இளங்கோவன் ஒன்றிய பொறுப்பாளர் பேராவூரணி மற்றும் அவர்களையும் ராமகுணசேகரன் அதிராம்பட்டினம் கிழக்கு நகர செயலாளர் அவர்களையும் எஸ்.ஆர்.என். செந்தில்குமார் நகர கழக செயலாளர் பட்டுக்கோட்டை அவர்களையும் ஞானபிரகாசன் ஒன்றிய பொறுப்பாளர் சேதுவாசத்திரம் வடக்கு அவர்களையும் அருள் நம்பி ஒன்றிய பொறுப்பாளர் சேதுவாசத்திரம் மேற்கு அவர்களையும் ஏ மகாலிங்கம் ஒன்றிய பொறுப்பாளர் பட்டுக்கோட்டை தெற்கு அவர்களையும் எம்ஏடி மையநாதன் ஒன்றிய பொறுப்பாளர் மருத்துவர் தெற்கு அவர்களையும் ஆர் பன்னீர்செல்வம் ஒன்றிய பொறுப்பாளர் பேராவூரணி வடக்கு அவர்களையும் டி ஆர் ராஜகோபாலன் பேரவைக் கழக செயலாளர் நடுக்கூர் அவர்களையும் என் எஸ் சேகர் பேரவைக் கழக செயலாளர் பேராவூரணி அவர்களையும் ஆர் மாரிமுத்து பேரவைக் கழக செயலாளர் திருமுகூர் அவர்களையும் தஞ்சை தெற்கு மாவட்ட மருத்துவர் அணி நிர்வாகிகள் பி சவுந்தரராஜன் டாக்டர் அவர்களையும் டாக்டர் எம் குணசேகரன் அவர்களையும் டாக்டர் கா முருகானந்தம் அவர்களையும் டாக்டர் ஆ முகமது இலியாஸ் அவர்களையும் டாக்டர் அமுதா அவர்களையும் டாக்டர் சங்கர்பாபு அவர்களையும் டாக்டர் எம் இக்பால் அவர்களையும் டாக்டர் பி வி ஆர் அரவிந்த் அவர்களையும் லா சங்கர்பாபு டாக்டர் அவர்களையும் டாக்டர் வே புகழேந்தி அவர்களையும் டாக்டர் எஸ் சையத் இப்ராஹிம் அவர்களையும் எம்.பி.எம். ரியாஸ் அஹமத் அவர்களையும் டாக்டர் மீரா ஷேக் சமீருதீன் அவர்களையும் டாக்டர் ஏ முகமது கலீல் அவர்களையும் டாக்டர் சுபேஷ் சின்ஹா அவர்களையும் எஸ் பாலமுருகன் அவர்களையும் ஆர் ராஜு அவர்களையும் ஆர் காஞ்சனா அவர்களையும் ஆர் கே இனா மகேஸ்வரி அவர்களையும் கே லெனின் அவர்களையும் நன்றியுரை டாக்டர் எம் குணசேகரன் அவர்களையும் மற்றும் இங்கே கலந்திருக்கக்கூடிய இருதயம் மூளை நரம்பியல் புற்றுநோய் கண் மருத்துவமனை சிறுநீரகம் எலும்பு தோல் சர்க்கரை வியாதி இரத்த கொதிப்பு சம்பந்தமான நோய்களுக்கு முகாமில் பரிசோதனை செய்யப்பட இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளையும் அரசு மருத்துவமனை தஞ்சாவூர் புற்றுநோய் மருத்துவமனை தஞ்சாவூர் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை தஞ்சாவூர் தேவர் நினைவு மருத்துவமனை பட்டுக்கோட்டை திராவிடன் மருத்துவமனை பட்டுக்கோட்டை நாடு மருத்துவமனை பட்டுக்கோட்டை
மற்றும் இந்த முகாமிற்கு சார்பணி மற்றும் துணை செயலாளர்கள், முன்னாள் நகராட்சி, பேரூராட்சி, ஒன்றிய கவுன்சிலர்கள் உங்கள் அனைவரையும் மற்றும் இங்கே கலந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரர்கள், கழக உடன்பிறப்பு அமைப்புகளில் அதிராம்பட்டினம் மேற்கு நகர சார்பாக வருக வருக என வரவேற்று இங்கே நடக்கக்கூடிய இந்த முகாமில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த அதிராம்பட்டினம் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான ஒரு சிறப்பான ஒரு பட்டுக்கோட்டை தொகுதி முக்கியமான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு அதிராம்பட்டினத்திலே இந்த சிபா மருத்துவமனை என்பது அதிராம்பட்டினத்தினுடைய வெளிநாட்டு வாழக்கூடிய மக்களுடைய சுய முதலீட்டில் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையாக மக்கள் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிவா மருத்துவமனை நிர்வாகிகள், ஊழியர்களுக்கும், அனைவர்களுக்கும் மற்றும் காவல்துறை அனைவர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் வருக வருக என வரவேற்று நன்றியுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு துணை முதல்வருடைய பிறந்த நாள் முன்னிட்டு இந்த மருத்துவ முகாமை தலைமை பொறுப்பை ஏற்றி நடத்தி தர தஞ்சை தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர்களை முன்மொழிகிறேன். அதை நான் வழிபடுகிறேன். என்ன இந்த விழாவிற்கு வருகை தந்து நமது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களும் ஆலங்குடி தொகுதி எம்எல்ஏ இருந்து ஒரு 3 முறை இருந்து நிரந்தரமாக அந்த தொகுதியை தன் வசம் வைத்துள்ளார். நான் ஒரு நிகழ்ச்சியில் அவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அந்த மக்கள் துறைமுகத்தில் நடந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு ஒரு 100கணக்கான பெண்கள் வந்து குத்துவிளக்கை ஏற்றி அவங்கள வந்து, அதாவது இறைவனை படத்துல எம்ஜிஆர் உள்ள நுழையும் போது ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க மாதிரி ஒரு சிரிச்ச முகத்தோட, அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அது உழைப்பால எல்லாருக்கும் எல்லாம் வேண்டும். நம் தமிழர் ஒரு முதல்வருடைய கருத்துகள், கலைஞருடைய கருத்துகள், கலைஞருடைய கருத்துகள் வந்து ஆலங்குடி தொகுதியை தன் வசம் வைத்துள்ள நமது அமைச்சர் அவர்களையும் இந்த எங்கள் மாவட்டத்தை எங்களை எல்லாம் கட்டுக்கோப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர் அவர்களையும் முன்னாள் மாவட்ட செயலாளரும் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அண்ணன் வந்து 23ல நாங்கள் மருத்துவமனை அமைக்கப்பட்ட போது எங்களை ஒரு தொகுத்து முதல்ல காசங்காடு மருத்துவ முகாமும் நகர ஒரு மருத்துவ முகாம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து எங்களுக்கு நல்ல நல்வழி காட்டிய எங்கள் அண்ணா அவர்களையும், மேலும் அண்ணன் அவர்கள் இந்த மக்களை தொழிலை மருத்துவம் மருத்துவருடைய திட்டம் சிறப்பாக இருக்கிறது, நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சிறப்பாக பணிபுரியக்கூடிய மக்கள் வழி பணியாளருக்கு இன்று சீருடை அவருடைய சார்பாகவும் வழங்கியதற்கு அண்ணன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே பட்டுக்கோட்டை தொகுதியில் நடந்த முகாமை போன்று பேராவணி தொகுதியிலும் சிறந்த மருத்துவ முகாம் நடத்தப்பட வேண்டும் என்று கூறிய நமது பேராவணி சட்டமன்ற உறுப்பினர், அதாவது ரத்த தான விழா ஒண்ணு என்னுடைய அரசியல் ஆசன் அவர் பேராவணி சட்டமன்ற அவர்களையும் மற்றும் வருகை தர உள்ள நமது பம்பரமாக வேகக்கூடிய இளம் வயது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் நமது இனிமை எல்லாரும் பரவக்கூடிய திராவிட சான்றிதழ் உள்ள முனைவர் அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருடைய மாவட்ட உயர்கல்வி அமைச்சர் அவர்களையும், மேலும் எங்களுக்கு நான் வந்து மாவட்ட பொறுப்பாளர் இருந்தாலும் எனக்கு எல்லா துணைகளும் செய்த மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கிளை செயலாளர்கள், முன்னாள் இந்நாள் உள்ளாட்சி பொறுப்பாளர்கள், முக்கியமாக சார்பணிகள் அனைவரையும் அதிரம்பட்டினத்தில் உள்ள இந்த நகரத்தில் உள்ள அண்ணா நகரத்திற்கு உறுதுணையாக இருந்து இந்த விழாவை மிக 15 நாள ஏற்பாடு செய்த நம்முடைய நகரத்தார்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்பெஷாலிட்டி கேம்பை சிறப்பாக நடத்தணும், முதல்வருடைய பிறந்த நாள் நல்லா பண்ணணும்ங்கிறதுனால கலைஞர் முதல் 2007 வருமுன் காப்போம் திட்டம் முதன்மையாக தொடங்கியது இதே மெத்தட் தான். அதாவது தஞ்சை மருத்துவக் கல்லூரியே கிராமத்துக்கு போகணும், கிராமத்துக்குள்ள உள்ள எல்லா துறையும்
பரிசோதனை செய்து முதல் முறை இந்த திட்டத்தை வருமுன் காப்போம் திட்டத்தை கொண்ட அந்த நம்ம கலைஞருடைய பாணியில் இன்று நமது ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையான அணு ஹாஸ்பிட்டல், தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல், டாக்டர் அகர்வால் மருத்துவமனை, கணேச தேவர் மருத்துவமனை, நாடி மருத்துவமனை, திராவிட மருத்துவமனை, மேலும் எங்கள் அணியில் 20 பேர் 15 பேர் ஸ்பெஷாலிட்டி டாக்டரா இருக்காங்க. உதாரணத்துக்கு சாந்த பிரபு, புகழேந்தி, சித்தா டாக்டர், பல் டாக்டர் போன்ற என்னால் செயல்பட முடியுதுன்னா என்னோட நிறைய பேர் என்னோட அஞ்சிய மேடம் அதான் மாநில லெவல்ல போய் சொல்லிட்டு இருக்காங்க. டெல்டா மாவட்டத்தில் சிறந்ததுன்னு சொல்லி அவங்க என்னை புகழ்ந்து அவங்க என்னை வேலை வாங்கிடுறாங்க. அதுக்கு காரணம் எங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினர் 2 பேரும் அண்ணா அவர்களும் இதனாலதான் என்னால செயல்பட முடியும் என்று அவங்களுக்கும், அதுக்கு பிறகு நமது கலைஞர் நூற்றாண்டு முதல்வர் பிறந்த நாள், துணை முதல் பிறந்த நாள் போன்று அதோட முதியோர் குழந்தைகள் முகாம் போன்று நம்ம பகுதியில் 30 முகாம், பேராவணி பட்டுக்கோட்டை தொகுதியில் 30 முகாம் நடத்திய, எங்களை வழி நடத்திய, எங்களை மாநில லெவல்ல எங்களை அடிக்கடி கொண்டு போய நல்லவங்கன்னு சொல்லி எங்களை இணைத்த எங்கள் அஞ்சுரம் மேடத்திற்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஒரு மருத்துவம் என்ற முறையில் சொல்லிடுறேன். இங்க பாக்குறதெல்லாம் தொற்றா வியாதி, ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி, இருதய நோய், புற்றுநோய் சொல்றது. தொற்றா நோய் என்பது ஒருத்தர்ல இருந்து மற்றவர்களும் பரவக்கூடியது. ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அடுத்தவங்க பரவும். அது தண்ணி மூலமா இருக்கலாம், காற்று மூலமா இருக்கலாம், முக்கியமா கொசு மூலம் பரவக்கூடிய மலேரியா, டெங்கு போன்று. இந்த நகரத்துல ஒருத்தருக்கு யாருக்காச்சும் ஒரு டெங்கு பாசிட்டிவ் 2017 பாத்தீங்கன்னா டெங்கு ஜுரம் நிறைய இருந்தது. டெங்கு ஜுரங்கிறது வைரஸ். அந்த டெங்குலாம் பாதிக்கப்பட்ட நகரத்துல ஒருத்தருக்கு உள்ளவங்கள இன்னொருத்தவங்க பரப்பக்கூடியது கொசு தான். ஏடிஸ் மஸ்கிட்டோஸ் என்ற கொசு. அந்த ஏடிஸ் மஸ்கிட்டோஸ் போட்ட கொசுங்கிறது அது ஒருத்தரை கடிச்சிச்சு அப்படின்னா அது முட்டையிடும். அது நல்ல தண்ணீர் தான் அப்படி வரும். லட்சக்கணக்கான ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் வளர்ந்து அந்த ஒரு கொசு லட்சக்கணக்கான இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோவா பரவி எல்லாருக்கும் பரவும். அதனாலதான் நம்ம துணை முதல்வர் என்ன சொன்னா, கொசு ஒருத்தருக்கு வியாதி இருந்தா மற்ற லட்சக்கணக்கில் பரவும். அப்போ கொசு ஒழிச்சுட்டாலே அந்த நோயை கட்டுப்படுத்த முடியும் என்ற நல்ல கருத்தை மனு தர்மத்தில் உள்ள ஜனநலத்தில் உள்ள சாதிய வேற்றுத்தாழ்வினால மக்களை பிளவுபடுத்தி அதாவது குலத்தொழில் செய்த ஒரு நம்ம சமூகத்தை இந்த மனு தர்மமே எனக்கு வேண்டாம், அதுல ஏன்னா ஏற்றத்தாழ்வு காட்டுது, அதை எப்படி டெங்கு பரப்பக்கூடிய கொசு அளிக்கிற மாதிரி நம்மளுடைய ஜாதிய வேற்றுமை பார்க்கக்கூடிய மனு தர்மம் என்ற நூலில் உள்ளதை நீக்கணும் சொன்னாங்க. பெரியார், அம்பேத்கர்லாம் அவங்கள நூலை கொளுத்துனாங்க. ஆனா நம்ம துணை முதல்வர் சொன்னதுக்காக வட மாநில அது எல்லாருமே RSS சங்கிகள் நடுங்கினாங்க. அப்புறம் நடுங்க வைத்த நம்முடைய துணை முதல்வருடைய பிறந்த நாள் கொண்டாடுவது நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அண்ணா போயிருப்பாங்க, அறிவு திருவிழான்னு சொல்லி புத்தக திருவிழா. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அறிவு சார்ந்த விஷயம். நல்ல புத்தகங்களை படிங்க, இளைஞர்கள் படிங்க அப்படின்னு ஒரு புத்தக காட்சியை தொடங்கி எல்லாருமே படித்து ஒரு கலைஞரை பற்றி படித்தோம்னா பெரியார் அண்ணா அம்பேத்கர் பற்றி படிச்ச மாதிரி இருக்கும். இன்னைக்கு முதல்வர் படிச்சனா அவங்க எல்லாரும் படித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, சொல்கை இல்லாத ஒரு அணி இருக்குது, எந்த இது இல்லாம இருக்கு. அவங்க அதுக்கு ஒரு சுற்றுலா அணியை சொல்லிட்டு அதுக்கடுத்து நமது மாட்டு மூத்திரத்துல எல்லா மாட்டு குடிச்சால எல்லா நோய் போயிடும் சொல்லக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இவங்கெல்லாம் அதை எந்த வித இது கிடையாது. அதை பத்தி பேசினாலே நம்மளுடைய நாட்களை இதாங்க. சாரி, என்னை ரொம்ப இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து எனக்கு தந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதனால எங்க அண்ணன் மீண்டும் அவரு எப்பவுமே நம்முடைய அமைச்சர் அவர்களும் மீண்டும் அவரை பெரிய பொறுப்புல வரணும், அமைச்சர் வரணும். இங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே அமைச்சராகணும். எனக்கு ரொம்ப ஆசை. தஞ்சை மாவட்டம் தெற்கு மாவட்டம் எப்பவுமே பின்தங்கிய பகுதி. நம்மளுடைய அதுவும் பாத்தீங்கன்னா அதிரம்பட்டினத்தை ரொம்ப சிறப்பாக செய்யறாங்க.
இங்க ஓட்டு அப்படியே 100க்கு 100 வந்து போல. அதனால நமது தெற்கு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 தொகுதியும் நிச்சயம் செய்வாங்க. எங்களுக்கு திமுக தவிர வேற எந்த இதுவும் கொடுக்கக்கூடாது என்று கூறி நன்றி கூறி வேண்டும். அடுத்த நிகழ்ச்சியாக அதாவது ஒரு கோரிக்கையாக மக்களை தேடி மருத்துவத்துக்கு அதாவது இந்த எங்களுடைய விழாவை மிகவும் சீரும் சிறப்பாக நடத்தி வைக்க வந்துள்ள நமது அமைச்சர் அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாவட்ட பொறுப்பாளர்களும் ஒன்றியம் நகரம் தேர்வுக்கு முன்னாடி கைவிடுக்கப்படுகிறது. அடுத்து எங்களால் வழி நடத்தக்கூடிய மாநில துணை செயலர் அவர்களும் துணை மேயர் அவர்கள் இந்த முகாமை பற்றி கருத்து வழங்குவதை கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ஒரு சின்ன வேண்டுகோள் ஒரு சின்ன வேண்டுகோள். இங்க மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் வந்திருக்கீங்க. அந்த அர்பன் பிஎஸ்சி இங்க வேணும். இது முக்கியமா முஸ்லிம் அதிகமாக உள்ளக்கூடியவங்க அவர்கள் தடுப்பு இந்த அர்பன் பிஎஸ்சி கொடுப்பாங்க. தடுப்பூசியும் கர்ப்பிணி தாய்மார்களை பார்க்க முடியும். பர்த் சர்டிபிகேட் கிடைக்கும். அதனால இங்க உள்ள தலைமை பொறுப்புள்ள அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் இருவரும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் அர்பன் பிஎஸ்சி வாங்கி கொடுக்கும்போது எங்களுடைய இந்த விழாவின் சார்பாக நகரத்துக்கு ஒரு அர்பன் பிஎஸ்சிங்க புதுசா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நமது பக்கத்துல போறாங்க. நீங்க 3 பேருக்கு நிச்சயம் கிடைக்கும். 30,000 பாப்புலேஷன் ஒரு பிஹெச்ங்க. அர்பன் பிஹெச்சி பக்கத்துல இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு கொடுத்தோம்னா முஸ்லீம் பாப்புலேஷன் அவங்க தடுப்பூசி போடுறாங்க, ஏஎன்சி காத்துறாங்க, பர்த் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. இது நல்லா வாங்கி கொடுத்தோம்னா ரொம்ப நம்ம கட்சிக்கு நல்ல பேருங்க. இது கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி. இது அன்புமா பேசுவோம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் நாளை எதிர்காலம் இளைஞரணி செயலாளர் அண்ணன் அவர்களுடைய 48வது பிறந்த நாளை முன்னிட்டு மிக சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த மாபெரும் மருத்துவ முகாமிற்கு பல்வேறு பொறுப்புகள் பணிகள் குறிப்பாக இன்னைக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கின்ற இந்த சூழ்நிலையிலும் ஏற்கனவே மருத்துவ முகாம் இந்த பட்டுக்கோட்டை பேராவூரணி பகுதியில் எப்ப நடந்தாலும் நமக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே வருகை கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்கும் போச்சுகளுக்கும் உரிய மாண்புமிகு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களே, வரவேற்புரை வழங்கி இந்த முகாம் நடத்துவதற்கு மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கக்கூடிய அதிராம்பட்டத்துடைய நகர செயலாளர் அண்ணன் அஸ்லாம் அவர்களே, மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் அவர்களே, மரியாதைக்குரிய பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மரியாதைக்குரிய பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மரியாதைக்குரிய மாநில பொறுப்பில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளே, ஒன்றிய கழகத்தினுடைய பேரூர் கழகத்தினுடைய நகர கழகத்தினுடைய அனைத்து